வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். திருப்பலி தனிலே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கின்றார். திருப்பலி தனிலே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். ஆவேலின் பலியை ஏற்றிட்ட இறைவன் அன்போடு அழைக்கின்றார். நம் அன்பு பலியை ஏற்றிட்ட தேவன் ஆசையாய் அழைக்கிறார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. என்னாலும் எப்போதும் இதயத்தை திறந்து இறைவன் நம்மை அழைக்கின்றார். என்னாலும் எப்போதும் இதயத்தை திறந்து இறைவன் நம்மை அழைக்கின்றார். சுமையோடு நாளும் சோதித்த வேளை சுகங்களை நாளும் தந்திடுவார். சுமையோடு நாளும் சோதித்த வேளை சுகங்களை நாளும் தந்திடுவார். நம்மை தன் இயேசுவின் கல்வாரி வழியில் நடந்திட அழைக்கின்றார். என்றென்றும் நமக்கு மகிழ்வினை தந்திடும் இறைவன் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். எழுவோம் எழுவோம் இறை குலமே,
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் பால்கார பாலகனுக்கும் முடவனுக்கும் காட்சி கொடுத்த அன்னையினுடைய இந்த இடம் அன்னையினுடைய காட்சிக்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து கொண்டிருந்தது. நாகையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் இங்கு வந்து இங்கு இருந்த அந்த சிறிய குழுமத்திற்காக தங்களுடைய ஆன்மீக பணியை ஆற்றி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு பவுலோ த ட்ரினிதாதே என்ற பிரான்சிஸ் சபை குருவானவர் 1630 ஆண்டு இந்த வேளாங்கண்ணியிலே ஒரு சிறிய குழுமம் இருந்ததாகவும் இங்கிருந்த ஆலயம் ஆரோக்கிய அன்னை ஆலயம் என்ற வரலாற்று குறிப்போடு நம்முடைய திருத்தல பேராலயத்தின் வரலாற்று சான்றானது ஆரம்பமாகிறது என்பதை இந்த ஆண்டினுடைய ஆண்டு பெருவிழா பத்திரிகையை நாம் வெளியிட்டிருக்கின்றோம். அப்படி பார்த்தால் இது ஒரு திருத்தலமாக மக்கள் வருகின்ற ஒரு இடமாக மாறி ஏறக்குறைய 395 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இது ஒரு வாய்மொழி பாரம்பரியமாக இருந்தாலும் இன்று உலகெங்கிலும், இந்தியாவிலும், தமிழகத்தின் வடகோடியிலும் தென்கோடியிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெயிலி என்றும் மழை என்றும் பாராது இந்த திருத்தலத்திற்கு வருகிறார்கள் என்றால் இந்த அன்னையுடைய அன்பால், அரவணைப்பால், ஆசிரால் இந்த திருத்தலம் இந்த மேன்மையை கண்டிருக்கிறது. எனவே இந்த ஆண்டு யூபிலி ஆண்டாக இருப்பதால் நம்முடைய திருத்தலம், இந்த வேளாங்கண்ணி திருத்தலமானது யூபிலி திருத்தலமாக இருப்பதால் நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் இந்த புனிதமான திருச்சடங்கிலே இந்த 2025 ஆண்டு பெருவிழாவினுடைய இந்த திருவிழாவின் தொடக்க நாளிலே பங்கு விடுவதற்காக பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த நாளை நம்முடைய தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் டி சகாராஜ் அவர்கள் தலைமையேற்று இந்த 2025 ஆண்டு பெருவிழாவை நமக்காக பலி ஒப்பு கொடுத்து நிறைவேற்றுகின்றார்கள். எனவே ஆயர் அவர்களை, அதிபர் தந்தை, பொருளர் தந்தை, இங்க இருக்கின்ற அனைத்து நிர்வாக தந்தையர்கள், நிறுவன தந்தையர்கள், அருட் சகோதரிகள், தன்னார்வ பணியாளர்கள், பங்கு மக்கள், இங்கு வந்திருக்கின்ற அனைத்து திருப்பயணிகள் சார்பாக அன்போடு வரவேற்று இந்த 2025 ஆண்டு பெருவிழா சீரோடும் சிறப்போடும் வருகின்ற பக்த கோடிகள் அனைவருக்கும் அருளையும் ஆசை தர வேண்டும் என்று இறைவனிடத்திலே நாம் வழிபாட்டில் இணைந்து ஜெபிப்போம். The pilgrims 400 years before, after the first miracle and the second miracle, that is a witness. A Franciscan priest called Paulo da Trinidad had been here and he was blessing the people and was doing the spiritual sacraments. It is the first historical evidence that the place of our Blessed Mother had been the shrine dedicated to our Blessed Mother, Our Lady of Health, Velangani. If we cultivate that tradition, if we go back to that tradition, it is about 395 years. That is why, according to the oral tradition, we translate this that is 400 years before. But today, the people from all over India, from all part of the world, from all part of India, from north to south, from east to west are coming here to pray to our Blessed Mother. We are to make all the sacrifices for your pilgrimages, for your sacrifice, all that you are here. It is the witness, the live witness that you are all blessed by your Blessed Mother. And this year, being the privilege of the year of Jubilee, and this is a special shrine dedicated to the Jubilee year, and we are all blessed and specifically graceful to take part in these liturgical celebrations. Our Diocese Bishop, Dr. T. Sagaraj, is the main celebrant to invoke for us, to pray for us, to invoke all God's blessings so that we, with full enthusiasm, with full gratitude, we thank our Blessed Mother and receive her blessing so that the year 2025, the feast of Our Lady of Health, Velangani, be the
blessed peace be the graceful peace for all of us, all the pilgrims here. So on behalf of the shrine, on behalf of rector and procurator, all the shrine fathers and the administrators and other diocesan priests and also the pilgrims, sisters and all the pilgrims from all over Tamil Nadu, I welcome him to preside this Eucharistic celebration. He prays that the feast of our Blessed Mother be the year of blessing. தூய மறைநூல்களை கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை
மன்றாடுவோமா. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் என்றும் மன உடல்நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதாவின் பரிந்துரையாய் இன்றைய எங்கள் துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சொற்றொடர் 4 அதிகாரம் 4 சொற்றொடர்கள் 4 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் பெயரை
ஆண்டவரை எனதுள்ளம் போற்றிடுதே போற்றிடுதே அவர் பெயரை எந்நாளும் வாழ்த்திடுதே வாழ்த்திடுதே வல்லவர் அரும் செயல் தனை செய்தார் தூயவர் என்பதே அவர் பெயரா வல்லவர் செயல் தனை செய்தார் தூயவர் என்பதே அவர் பெயரா அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு பேரிரக்கம் தன்னையே காத்திடுவார் அவர் பேரிரக்கம் தன்னையே காத்திடுவார் ஆண்டவரை எனதுள்ளம் போற்றிடுதே போற்றிடுதே அவர் பெயரை எந்நாளும் வாழ்த்திடுதே வாழ்த்திடுதே சச சரி 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 தப்பா பப்ப பம பத பம கரி சரி சரி ரி 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 சரி க க க க பம த பம ரி கரி சா செருக்குற்றோரை அவர் சிதறடித்தார் வலியோரை தூக்கி எரிந்து விட்டார் சிறுகுற்றோரை அவர் சிதறடித்தார் வலியோரை தூக்கி எரிந்து விட்டார் பசித்தோரலம் பல பெற்றுள்ளார் பசித்தோரல் பல பெற்றுள்ளார் செல்வரை வெறுமையால் அனுப்பிவிட்டார் அந்த செல்வரை வெறுமையால் அனுப்பிவிட்டார் ஆண்டவரை எனதுள்ளம் போற்றிடுதே அவர் பெயரை எந்நாளும் வாழ்த்திடுதே ஆண்டவரை எனதுள்ளம் போற்றிடுதே அவர் பெயரை எந்நாளும் வாழ்த்திடுதே ஆண்டவரை எனதுள்ளம் போற்றிடுதே போற்றிடுதே பெயரை எந்நாளும் வாழ்த்திடுதே 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 போற்றிடுதே வாழ்த்திடுதே அல்லேலூயா 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 அருளிரை வழி வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் நீ பேரு பெற்றே வாழ்க மரியே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1, சொற்றொடர்கள் 26 முதல் 38 வரை. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறாத இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, முது சற்படியை எனக்கு ஆகட்டும், நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் எனக்கு மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, உங்களை எல்லாம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் திருத்தலத்தில் இந்நாளில் சந்திப்பதில், உங்களுக்காக உங்களோடு சேர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மன்றாடுவதில் எனக்கு அத்துணை மகிழ்ச்சி. நீங்கள் எத்துணை மகிழ்ச்சியோடு ஆனந்த பெருக்கோடு அந்த அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்களோ, நானும் அதே மகிழ்ச்சியோடு ஆனந்த பெருக்கோடு அந்த அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறேன். வங்க கடலலை போல பெரும் திரளாக கூடினோம். அந்த அன்னையின் ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு தொடங்கினோம். இப்போது மட்டுமல்ல,
கடந்த சில ஆண்டுகளாக இந்த கொடியேற்ற நிகழ்வில் பங்கெடுக்கிற ஒரு பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதை ஓர் அருள் அனுபவமாகவே நான் பார்த்திருக்கிறேன். வேளாங்கண்ணி திருத்தலத்தில் கொடியேற்ற நிகழ்வு கூட ஓர் அருள் அனுபவமே. அந்த அன்னையின் பிள்ளைகளாக அத்துணை ஆர்ப்பரிப்போடு, அத்துணை நன்றி பெருக்கோடு, அத்துணை மகிழ்ச்சியோடு அந்த கொடியை பார்த்தாலே போதும் என்கிற பரவச மனநிலையோடு தான் இத்திருத்தலத்திற்கு நாம் வருகிறோம். அன்னை மரியா என்றால் நமக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆக அந்த அன்னை மரியாவை ஆண்டுக்கு ஒரு முறையாவது பார்க்க வேண்டுமென வந்திருக்கிறோம். அந்த அன்னை மரியாவும் நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம். நாம் பார்க்கிறோம், அவர் நம்மை பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஆயரான பிறகு அருகாமையில் சென்று அந்த அன்னையின் திருசுரூபத்தை உற்று நோக்கி மன்றாடுகிற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு முன்னால் வந்தபோதும் கூட, தொலைவில் இருந்தாலும் கூட அந்த அன்னையை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை எப்படி இருந்ததோ இன்னொரு ஆவலும் இருந்தது, அந்த அன்னை என்னை பார்க்க வேண்டும் என்று. அதே மனநிலையோடு தான் நீங்களும் அந்த அன்னையை பார்க்க வந்திருக்கிறீர்கள். அந்த அன்னை உங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு ஆவலோடு வந்திருக்கிறீர்கள். அந்த அன்னையின் பரிந்துரையில், வேண்டுதலில் அந்த எல்லாம் வல்ல கடவுளின் எல்லா ஆசையும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டுமென வாழ்த்துகிறேன். இந்த அன்னையின் திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு இந்த நாளில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா கடவுள், மூவொரு கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்திற்கு என் மறை மாவட்ட அருள் பணியாளர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் அப்படித்தான் தொடங்கி இருக்கிறேன். We have a mother and she is Mary, our Lady of Good Health வேளாங்கண்ணி என்று. நமக்கு ஒரு தாய் இருக்கிறார், அவரது பெயர் மரியா, அவர் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய தாயாக இருக்கிறார் என்று. நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் சமீபத்தில் இப்படி சொன்னார் அன்னை மரியா குறித்து, மூவொரு கடவுள் குறித்து. கடவுள் எவ்வளவு தாராளமான உள்ளம் கொண்டவரெனில் தனது அன்னை மரியாவையும் கூட தனக்கான தாயாக மட்டும் கொண்டிருக்கவில்லை, நம் அனைவருக்கும் அவரை தாயாக கொடுத்திருக்கிறார் என்று. நம்முடைய முந்தைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஆண்டு இந்த திருநாளுக்காக தஞ்சை ஆயர் என்கிற முறையில் எனக்கு எழுதிய கடிதத்தில் அப்படித்தான் குறிப்பிட்டிருந்தார் அன்னை மரியாவை. அன்னை மரியா கடவுளது அந்த தாயன்பின் அடையாளமாக இருக்கிறார். அந்த தாயன்பு மிகுந்த அன்னை மரியா இவ்வுலக மாந்தர் அனைவரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக அரவணைத்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னார். வேளாங்கண்ணி திருத்தலத்தில் எந்த ஒரு பாகுபாடுமின்றி, சமய பாகுபாடு கூட இல்லாது எல்லா சகோதர சகோதரிகளையும், தன்னை தேடி வரக்கூடிய எல்லா மக்களையும் அரவணைத்து காக்கிற அன்பு தாயாக இருக்கிறார் என்று சொன்னார். அதே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முறை அன்னையை குறித்து பேசுகிற போது இப்படி சொன்னார், அன்னை மரியா கடவுளுக்கும் நமக்குமான ஒரு பாலம் மட்டுமல்ல, மாறாக அந்த கடவுள் நம்மை தேடி வந்த ஒரு பயண பாதையே அந்த அன்னை மரியா தான். அதே போல நாம் அந்த கடவுளை தேடி போகிற பயண பாதையும் அந்த அன்னை மரியாவே என்று சொன்னார். இந்த அன்னை மரியாவுக்கு நன்றி சொல்லத்தான் பிரியமானவர்களே நாம் இங்கு வந்திருக்கிறோம். எவ்வளவோ அருள் நன்மைகள், ஏராளமான கிருபைகள், ஆசிகளை பெற்றதாக உணர்ந்து அந்த கடவுளுக்கு அத்திருத்தாயின் வழியாக நன்றி சொல்ல, நேர்ச்சி செலுத்த, பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காக இந்த தாய்க்கு முன்னால் மனம் நிறைந்த நன்றியோடு நிற்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நானும் அப்படித்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு அந்த கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த, கடந்த ஓராண்டில், கடந்த திருநாள் முதல் இந்த திருநாள் வரை என் தஞ்சை மறை மாவட்டம் பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காக உங்களோடு சேர்ந்து அந்த கடவுளுக்கு இத்திருத்தாயின் வழியாக நன்றி சொல்ல நான் இங்கு வந்திருக்கிறேன். எவ்வளவோ காரியங்கள், அறிவு கெட்டாத அந்த கடவுளின் ஆசிகளை எல்லாம் இத்திருத்தாயின் வழியாக பெற்றிருக்கிறோம். கடந்த ஆண்டு என் மறை மாவட்ட அருள் பணியாளர்களை தனியாக சந்தித்து கொண்டிருந்த போது ஒரு அருள் பணியாளர் சொன்னார், அவரை நான் வேளாங்கண்ணியில் தான் சந்தித்து பேசினேன். அவர் சொன்னார், மனம் சோர்ந்து போகிற போதெல்லாம் கடவுள் மீதான நம்பிக்கை கூட சற்று அயர்ந்து போகிறது என்கிற அந்த தருணங்களில் எல்லாம் ஒரு 10 நிமிடம் இத்திருத்தலத்தில் அந்த அன்னையை பார்த்து, அந்த அன்னையை பார்க்க வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கிற போதெல்லாம் எனது சோர்வு அங்கு நீங்கி போகிறது, எனது நம்பிக்கை அங்கு ஆழப்படுகிறது என்று சொன்னார். அதுதான்
அந்த அன்னையின் ஆற்றல், அந்த அன்னையின் வல்லமை. ஆக இந்த அன்னையின் ஆற்றலில் வல்லமையில், அவரது பரிந்துரையின் ஆற்றலில் வல்லமையில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தான் பிரியமானவர்களே இங்கு வந்திருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சி மறைமாவட்ட பேராலயத்தில் ஒரு திருப்பலிக்காக போயிருந்தேன். திருப்பலி முடிந்த பிறகு வெளியே வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெரும் கூட்டமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு கிளை பங்கு மக்கள் வந்தார்கள். பாத யாத்திரையாக வருவதற்காக கோவிலுக்கு வந்து போக வேண்டும் என்று வந்தவர்கள் என்னை பார்த்து என்னிடம் வந்தார்கள், ஆசி வாங்கினார்கள். அப்போது ஒரு தாய் சொன்னார், ஏற்கனவே நான் அங்கு பங்கு பணியாளராக 2023 வரை பணி செய்திருக்கிறேன். ஒரு சிறுவனை காட்டி இவனை ஞாபகம் இருக்கிறதா ஆயரவர்களே? கடந்த ஆண்டு வரை அவன் நடக்க இயலாத சிறுவனாக இருந்தான். உங்களிடமும் சொன்னேன் வேண்டிக்க சொல்லி, அன்னையிடம் வேண்டுதல் வைத்திருந்தோம். இப்போது பாருங்கள் எவ்வளவு நன்றாக அவன் நடக்கிறான் என்று. அவன் ஓடுவதை, வளர்ந்த பையன் தான், ஓடுவதை காட்டினார்கள். அந்த தாய்க்கு நன்றி சொல்ல நாங்கள் இப்போது புறப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதுபோல ஏராளமான அனுபவங்களோடு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லத்தான் பிரியமானவர்களே நாம் வந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, அந்த கடவுளது அருளால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புனித பவுலடியார் சொன்னதாக திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே உம்மால், மது அருளால், மது கிருபையால், மது ஆசையால், மது அருள் பராமரிப்பால் என்று அந்த உணர்வோடு தான் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இத்திருத்தாயிடம் மன்றாடி ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். வேறு யாரிடம் கேட்போம்? ஆரோக்கிய தாயை விட்டால் நமக்கு யார் இருக்கிறார் என்ற உணர்வில் திருத்தாயிடம் மன்றாடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். யார் இந்த அன்னை மரியா? அன்று அந்த மாட்டு தொழுவத்தையும் அந்த தீவன தொட்டியையும் கூட தன் மகன் பிறப்பதற்கான அழகிய அன்பு இல்லமாக ஆக்கியவர் அன்னை மரியா. அதே போல அந்த கானாவர் திருமண நிகழ்வில் அந்த வறியவர்களின் அந்த சமூக அவமானம் களையப்பட வேண்டும், மகிழ்ச்சியின் அடையாளமான அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போகக்கூடாது, கடைநிலை மனிதர்களுக்கு இன்னும் சிறப்பான திராட்சை ரசம் கிடைக்க வேண்டும் என விரும்பி ஒரு மாபெரும் அரும் அடையாளத்தை தம் திருமகன் வழியாக நிகழ்த்தி காட்டிய அவர் நம் அன்னை மரியா. ஆயிரம் ஆயிரம் வியாகுலங்களோடும் ஆயிரம் ஆயிரம் இதயத்தை குத்திய அந்த வாள்களோடும் நமது உடல் வலி, நமது மன வலி அறிந்தவராக நம் தாயாக இருக்கிறவர் இந்த அன்னை மரியா. நமது வாழ்க்கை போராட்டத்தில், வாழ்க்கை நெருக்கடியில் எல்லாம் என்னாலும் நமக்கு துணை இருந்து நம்மை ஆதரித்து காக்கிறவராக அந்த அன்னையாக இருக்கிறார். அந்த அன்னையிடம் மன்றாட நாம் இங்கு வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைய திருப்பலிக்கான காணிக்கை மன்றாட்டில் திரு அவை அப்படித்தான் மன்றாட போகிறது. இத்திருத்தாயின் வேண்டுதலில் நாங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம். எங்களது எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும், எங்களது எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக என்று இந்த திருத்தாயின் பரிந்துரையில் நாம் மன்றாடுகிற போது அந்த ஜபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதில்லை, அந்த ஜபங்கள் வீணாய் போவதில்லை பிரியமானவர்களே. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த அன்னை மரியாவிடம் மன்றாடி ஜபிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்கள் தேவைகளை அறிந்த நல்ல தாய் நம் அன்னை மரியா. நீங்கள் கேட்பதற்கு முன்பே, நீங்கள் கேட்பதற்கு மிகுதியாகவே கடவுளது அருளையும் ஆசி உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய, உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த தாய் நம்மிடையே நமக்கு ஒரு பெரும் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆக அவர் வழியாக மன்றாட நாம் வந்திருக்கிறோம். அவரது பரிந்துரையில் வேண்டுதலில் மன்றாட வந்திருக்கிறோம். உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுக்கிறார். ஆக இந்த நாளில் அந்த அன்னை மரியாவின் பரிந்துரையில் ஏராளமான கடவுளது ஆசியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆசியை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த அன்னையிடமிருந்து அருள் வரங்களை கடவுளின் கொடைகளாக பெற்றுக்கொள்கிற மக்கள் மட்டுமல்ல, ஆசியை பெற்றுக்கொள்வதோடு அந்த அருமையான தாயிடம் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் இங்கு வந்திருக்கிறோம். இந்த வாரம் பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறு சபை மன்றாட்ட திருக்குழும மன்றாட்டில் திரு அவை அப்படித்தான் மன்றாடுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை அன்பு செய்ய எங்களுக்கு உள்ளத்தை தாரும். இந்த அருமையான தாய் நமக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம ஈண்டெடுத்த தாயிடம் இருந்து நாம் வாழ்க்கையை மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை, வாழ்க்கைக்கான பாடத்தையும் கற்றுக்கொண்டோம்.
நாம் உருவாக்கப்பட்டோம், வளர்த்தெடுக்கப்பட்டோம். அப்படித்தான் இந்த அன்னை மரியா, இந்த ஆரோக்கியத்தாய் நமக்கும் சில வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நாளில் ஒரு 3 காரியங்களை மட்டும் அந்த தாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று நான் உணர்கிறேன். இது முன்னுரையில் நம்முடைய பங்கு தந்தை சொன்னது போல மாபெரும் ஜூபிலி ஆண்டு, நம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் 2025ஆம் ஆண்டு ஜூபிலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கூட்டு ஒருங்கி இயக்க திரு அவையாக வாழ வேண்டும் என்று நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்து மறைந்து போயிருக்கிறார். இந்த வேளையில் இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பா அல்ல கூட்டொருங்க திரு அவையாக நாம் வாழ்வது எப்படி என்று நமக்கு அந்த கடவுள் கற்பிக்கிற, அன்னை மரியாவளியாக கற்பிக்கிற பாடங்களாக 3 பார்க்கிறேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், திருப்பலி முடிந்த பிறகு கேட்பேன். 3 காரியங்கள். 1, கேள் கூர்ந்து கேள், கேள் கூர்ந்து கேள். 2வது, உடனிரு அக்கறையுடன் உடனிரு, உடனிரு அக்கறையுடன் உடனிரு. 3, அறிவி உரத்து அறிவி. இந்த 3 காரியங்களை இந்த தாய் நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக உணர்கிறேன். 1, கேள் கூர்ந்து கேள். அன்னை மரியாவிடம் விளங்கிய நற்பண்பு, அவர் கடவுளது வார்த்தையையும் கேட்டார், அயலாரின் வார்த்தைகளையும் கேட்டார் என்றே பார்க்கிறோம். இன்று நற்செய்தியில் தந்தை அவர்கள் வாசிக்க கேட்டோம், அந்த வானதர் வழியாக தம்மோடு பேசி அந்த கடவுளது குரலை காது கொடுத்து கேட்டார். ஆகவே கடவுளின் தாயானார், கடவுளின் வார்த்தையை காது கொடுத்து கேட்டார். தன் மகன் பேசுகிற போதெல்லாம் அதை காது கொடுத்து கேட்டார். ஆகவே தான் சொல்லுகிறார்கள், முதல் கிறிஸ்தவர் என்கிற பெயர் அன்னை மரியாவை சாரும். ஏனெனில் அவர் இயேசுவை மட்டும் தன் உதரத்தில் சுமக்கவில்லை, வாழ்வு தரக்கூடிய அந்த கிறிஸ்துவை தம் இதயத்திலும் சுமந்தார். வாழ்வு தரக்கூடிய அந்த வார்த்தையை தம் இதயத்திலும் சுமந்தார். தம் திருமகனின் வார்த்தையை எப்போதுமே காது கொடுத்து கேட்டார். நாம் நம்பி இருக்கிற கடவுளும் கூட காது கொடுத்து கேட்கிற கடவுள். பிரியமானவர்களே, விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். எரிகிற முட்புதரிலிருந்து மோசையிடம் பேசக்கூடிய கடவுள் மோசையிடம் சொல்லுவார், எகிப்தில் என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை என் கண்களால் நானே கண்டேன். விடுதலைக்காக அவர்கள் விடக்கூடிய அந்த அழுகுரல் என் செவிப்பறைகளை கிழித்தது. ஆகவே இறங்கி வந்திருக்கிறேன், நீ வா, எகிப்துக்கு போய் என்றவருக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். நமது முனகல்களையும் கூட, உதவிக்கான நமது வேண்டுதல்களையும் கூட, நமது எல்லா வேதனை குரல்களையும் கூட காது கொடுத்து கேட்கிற கடவுளாக இருந்தார். அன்னை மரியாவும் அப்படித்தான் இருந்தார். பிரியமானவர்களே, எலிசபெத் அம்மா குறித்து போகிற போக்கில் ஒரு அடையாளமாக, கடவுளது ஆற்றல் வல்லமையின் அடையாளமாக, இதோமது உறவினரான எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தியை காது கொடுத்து வாங்கி அந்த எலிசபெத் அம்மாவுக்கு துணை புரிந்தவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம். அதே போல அந்த காணாவர் திருமணத்தில் அந்த மனிதர்களது ரசம் தீர்ந்து போனது என்கிற அந்த முனகல் சத்தத்தை கேட்டு ஒரு மாபெரும் அருமடையாளம் அங்கு நிகழ காரணமாக இருந்தவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தொடக்க கால திரு இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு தடுமாறி வளர்ந்த காலத்தில் எல்லாம் அவர்களது அழுகுரலை, கவலையின் குரல்களை கேட்டு அந்த திரு துணை இருந்து அதை வளர்த்தெடுத்தவராக திரு தாயாக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல வழக்கம், கடவுளது குரலுக்கு எப்போதும் செவி கொடுங்கள், உங்கள் அயலாரின் முனகல்களையும் கேளுங்கள் என்பதுதான். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் சொல்லிக் கொடுப்பார். ஆயர்களுக்கு, அருள் பணியாளர்களுக்கு, துறவியருக்கு பேசுகிற போது, உங்கள் மறை மாவட்டத்தின், உங்கள் பங்கு எல்லைகளின் கடைகோடியில் இருக்கக்கூடிய வெளியில் முழுமையாக கேட்க முடியாத அந்த சிறு முனகல்களுக்கும் கூட நீங்கள் கூர்ந்து செவி கொடுங்கள், அவர்களது குரலை கேளுங்கள் என்று அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம். கடவுளிடம் அன்றாடுவது என்றாலும் கூட நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த கடவுள் நம்மோடு பேச நாம் விடுவதே கிடையாது. கடவுள் பேசுவதை நாம் காது கொடுத்து கேட்பதே கிடையாது. அடுத்தவரோடு பேசுகிறோம், அதை உரையாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த உரையாடலில் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவர் பேசுவதை கூட நாம் கேட்கக்கூடிய மனநிலையில் இருப்பதில்லை. பிரியமானவர்களே, கடந்த திங்கட்கிழமை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய FMM அருள் சகோதரர்கள் நடத்தக்கூடிய சேகடாட் நர்சரி அண்ட் பிரைமரி விவிலிய வாரம் தொடக்க விழா என்று சொன்னார்கள். போயிருந்தேன். அதில் ஒரு சிறு மைம் நிகழ்ச்சியை அந்த சிறு பிள்ளைகள்
நடத்தி கொண்டிருந்தார்கள். இரண்டு காட்சி. ஒரு காட்சி, வீடு, அம்மா தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார், தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறார். அவரது பிள்ளை ஒருவர் என்று நினைக்கிறேன் நாற்காலியில் அமர்ந்து மொபைல் போனை நோண்டி கொண்டிருக்கிறார். இன்னொரு மகள் என்று பார்க்கிறேன், அவர் சமைத்து கொண்டிருக்கிறார், ஆனால் மொபைலில் பேசிக்கொண்டே எதையோ சமைத்து கொண்டிருக்கிறார். 2 பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிறார்கள். இவர்கள் மூவரையும் பார்க்கிறார்கள். யாரும் அவர்களை வா என்று சொல்வதற்கு கூட அங்கு இல்லை. அவர்களும் பார்க்கிறார்கள். அவர்களும் அவர்களது மொபைலை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு திசையில் அமர்ந்திருந்தார்கள். யாரும் யார் பேசுவதை கேட்பதற்கு தயாராக இல்லை. இந்த பிள்ளைகளுக்குள் சண்டை வருகிறது. தான் நெருக்கடிக்குள்ளாவதாக உணர்ந்தாரோ தெரியவில்லை. இந்த தாய் இன்னும் நெருக்கமாக இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் போய் அமர்ந்து கொண்டார். வாழ்க்கையை தொலைத்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்தோர் பேசுவதை கேட்பதற்கு கூட நேரம் இல்லாத மனிதர்களாய், தொலைக்காட்சியின் கூச்சல்கள், நமது மொபைல் போனின் கூச்சல்களுக்கு நாம் அடிமைகளாகி போனோம். அடுத்திருக்கிற மனிதர் பேசுவதை கேட்பதற்கான மனநிலையே இல்லாத மனிதர்களாக மாறி போனோம். இன்னொரு காட்சி அமைத்திருந்தார். ஒரு குடும்பம், பிள்ளைகள் வருகிறார்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து. அன்போடு தாய் அவர்களை வரவேற்கிறார். அவர்களுக்கு உண்பதற்கு பண்டங்களை செய்து கொடுக்கிறார், தேநீர் கொடுக்கிறார். பிள்ளைகள் அத்துணை ஆர்வமாக படிக்கிறார்கள். இறுதியில் அந்த குடும்பம் இணைந்து ஜெபித்து படுக்க போகிறது. 2 காட்சிகளை மட்டும் அமைத்திருந்தார்கள். சிறு பிள்ளைகள் என்றாலும் கூட அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டேன், 2 காட்சிகளை கண்டீர்கள், எந்த காட்சி நல்ல காட்சி என்று கேட்டேன். 2வது காட்சி என்று சொன்னார்கள் இந்த பிள்ளைகள். உங்கள் வீடுகள் எல்லாம் அப்படி இருக்கின்றனவா என்று கேட்டேன். அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. ஏனெனில் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் தங்கள் வீடு அப்படி இருப்பதில்லை, தங்கள் இல்லம் அப்படி இருப்பதில்லை என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, கேள், கூர்ந்து கேள். கடவுளின் குரலை, அடுத்திருப்பவரது குரலை கேட்டு வாழ்வதே நல்ல நேரிய வாழ்வு என்பதை அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 2வதாக, உடனிரு, அக்கறையோடு உடனிரு. உடனிரு, அக்கறையோடு. அடுத்தவரோடு உடன் இருப்பது என்பது கையை கட்டிக்கொண்டு எனக்கென்ன என்று இருப்பதாக இல்லை. விடுதலை பயண நூல் 13ஆம் அதிகாரம் 21, 22 இறை வார்த்தைகளில் யாவே கடவுளை குறித்து விவிலியம் சொல்லுகிறது. அந்த பாலை நிலத்தில் அந்த மக்கள் நடந்து போன அந்த காலங்களில் எல்லாம் அந்த கடவுள் பகலில் அவர்களுக்கு நிழல் தரும் மேகத்தூணாக, இரவு நேரங்களில் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் நெருப்பு தூணாக இருந்தார் என்று. வெறும் மேகத்தூண் அல்ல, வெறும் நெருப்பு தூண் அல்ல, பகலில் நிழல் கொடுக்கும் மேகத்தூண், இரவில் வெளிச்சம் கொடுக்கும் நெருப்பு தூணாக இருந்தார். அந்த நிழலும் அந்த ஒளியுமே அந்த கடவுளது உடனிருப்பு என்பது, அக்கறை மிகுந்த உடனிருப்பு என்பதற்கான அடையாளம். விவிலியம் தொடர்ந்து சொல்லும், பகலில் மேகத்தூணோ இரவில் நெருப்பு தூணோ அந்த மக்களை விட்டு அகலவே இல்லை, அவர்களுக்கு முன்னால் அது சென்று கொண்டிருந்தது. நாம் நம்பி இருக்கிற கடவுள் நம்மை விட்டு அகலாத கடவுள், விலகாத கடவுள், நம்மோடு இருக்கிறார். மிகுந்த அக்கறையோடு அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று. அதே விடுதலை பயண நூல் 33ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் எனக்கு மிக பிடித்தமான ஒரு இறைவார்த்தை பகுதி இருக்கிறது. 14-15 மோசேக்கும் கடவுளுக்குமான ஒரு நல்ல உரையாடல். யாவே கடவுள் மோசையை பார்த்து சொல்லுவார், நீ போகிற இடமெல்லாம் எனது பிரசனம் உன்னோடு செல்லும் என்று. மோசே சும்மா இருக்கவில்லை, கடவுளை பார்த்து சொல்லுவார், நீர் எங்களோடு வழி நடக்கவில்லை என்றால் நாங்கள் இங்கிருந்து பயணிக்க தயாராக இல்லை. நீர் எங்களோடு வருவதென்றால் நாங்கள் வாழுகிறோம், நீர் எங்களோடு பயணிப்பதென்றால் நாங்களும் பயணிக்கிறோம். நீர் இல்லாமல், உமது உடனிருப்பு இல்லாமல் எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை என்று சொல்லுவார். எங்களோடு எப்போதும் இரும் ஆண்டவரே, எங்களோடு வழி நடந்தருளும் என்கிற மன்றாட்டாக அந்த மோசையின் ஜெபம் இருந்தது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு தன் காலத்து மக்களோடு உடன் இருந்தார். அவரை பொறுத்தவரை ஏழைகளுக்கான நற்செய்தி என்பது வெறும் முழக்கமிட்டு அறிவிப்பது என்பது மட்டுமல்ல, முழக்கமிட்டு அறிவிப்பது என்பதெல்லாம் அந்த மக்களோடு அவர்களது உடனிருப்பில், அவர்களது தோழமையில் தனது வாழ்வை அமைத்துக் கொள்வது. அந்த ஏழைகளோடு, அந்த நோயாளிகளோடு, பாவிகள் என்று பட்டம் சூட்ட பெற்று ஒதுக்கப்பட்ட அந்த மனிதர்களோடு அவர் தோழமை கொண்டிருந்தார், அவர்களோடு உடன் இருந்தார். அதுவே அவர்களுக்கான கடவுளது நற்செய்தியாக இருந்தது, அவர்களுக்கான ஏழைகளது நற்செய்தியாக மாறி போனது என்று பார்க்கிறோம். அன்னை மரியா அப்படி உடன் இருந்தார். பிரியமானவர்கள், எலிசபெத் அம்மாளை சந்தித்து நல விசாரித்து திரும்பவில்லை. 6 மாதம்
கருவுற்றிருந்த எலிசபெத்தோடு 3 மாதங்கள் தங்கி இருந்தார் எனில், அவர் திருமுழுக்கு யோவானை ஈன்றெடுக்கிறவரை அவருக்கு துணை இருந்து, அவருக்கு ஆதரவு கொடுத்து, அவரை பராமரித்து வீடு திரும்பிய அருமையான ஒரு தாயாக அவரை பார்க்கிறோம். ஆக அன்னை மரியா உடனிருந்தார். அவர் கரிசனையோடு அக்கறையோடு உடனிருந்தார். அதே போல அந்த கானாவூர் திருமண நிகழ்வில் நான் என்ன செய்ய முடியும் என்று ஒதுங்கிக் கொள்ளாத உடனிருப்பு அல்ல, ஏதாவது செய்யப்பட வேண்டும் என்று விரும்பிய உடனிருப்பு என்று பார்க்கிறோம். ஒரு மாபெரும் அருள் அடையாளத்தின் வழியாக அக்கறையுள்ள உடனிருப்பை அந்த மக்களுக்கு, அந்த வறியவர்களுக்கு கொடுத்தவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம். தொடக்க கால திரு அவைக்கும் மிகுந்த அக்கறையோடு கரிசனையோடு உடனிருந்த தாயாக அவரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மீகா இறைவாக்கு நூல் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லும், மானிடா, உன் கடவுளாகி ஆண்டவரிடம் வேறு என்ன எதிர்பார்க்கிறார்? நேர்மையை கடைபிடி, இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள், உன் கடவுளுக்கு முன்னால் தாழ்ச்சியோடு நட. மீகா இறைவாக்கு நூல் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். இந்த 3 பண்புகளையும் முழுமையாக பெற்றிருந்த அன்னை மரியா, யாரும் சொல்லாமலே யாரும் வேண்டுகோள் விடுக்காமலே தேவை அறிந்து குறிப்பறிந்த எலிசபெத்துக்கும் கானாவூர் திருமண மக்களுக்கும் அதே போல தொடக்க கால திரு அவைக்கும் கரிசனையோடு மிகுந்த அன்போடு உடனிருந்த தாயாக அவரை பார்க்கும். தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் புனித பவுலடியார் சொல்லுவார், சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் மனம் தளராதிருங்கள். never get tired of doing good. நலமானது என்றால், அது அறம் சார்ந்த செயல் என்றால் அதை செய்யுங்கள். ஏன் செய்ய வேண்டும்? அது அறம் என்பதால் செய்யுங்கள், அது நல்லது என்பதால் செய்யுங்கள் என்று நாளு நமக்கு உணர்த்தக்கூடிய அருமையான தாயாக அன்னை மரியா இருக்கிறார். 3ஆவதாக பிரியமானவர்களே, அறிவி, உரத்து அறிவி. எலிசபெத்துக்கும் சரி, கானாவூர் திருமணத்தில் அந்த திருமண வீட்டாருக்கும் சரி, தொடக்க கால திரு அவையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் சரி, அன்னை மரியா ஒரு செய்தியை உரத்து அறிவித்தார். அந்த செய்தி இதுதான். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை 3 வார்த்தைகளில் விவிலிய முழுமை அடைகிறது. கடவுள் அன்பாய் இருக்கிறார், கடவுள் அன்பாய் இருக்கிறார். காட் இஸ் லவ். அன்னை மரியா இந்த செய்தியைத்தான் உரத்து சொன்னார். எலிசபெத்துக்கு அவர் சொன்ன செய்தி, கடவுள் அன்பாய் இருக்கிறார், அவர் உங்களை அன்பு செய்கிறார். கானாவூர் திருமண மக்களுக்கு அவர் சொன்ன செய்தி, கடவுள் அன்பாய் இருக்கிறார், அவர் உங்கள் அனைவரையும் அன்பு செய்கிறார். தொடக்க கால திரு அவை மக்களுக்கு அவர் சொன்ன செய்தி, கடவுள் அன்பாய் இருக்கிறார், அவர் உங்களை அன்பு செய்கிறார் என்பது தான். கடவுளது அன்பை மிகுதியாக உணர்ந்திருந்தவர் அன்னை மரியா என்று பார்க்கிறோம். திருப்பாடல் 100வது திருப்பாடல் 5வது இறைவார்த்தை இப்படி சொல்லும், ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்று. அதை அனுபவித்து உணர்ந்தவர், கடவுளது அன்பை மிகுதியாக அனுபவித்து உணர்ந்தவர், அதற்கு எந்நாளும் உரத்து சான்று பகர்ந்தவர். இணைச்சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் மோசே சொல்லுவார், நீங்கள் நம்பி இருக்கிற கடவுள் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவராக இருக்கின்றார் என்று அதை உணர்ந்தவர் அன்னை மரியா. ஆகவேத்தான் மரியாவின் பாடல் கடவுளது பேரன்பை, கடவுளது பேரிரக்கத்தை தலைமுறை தலைமுறையாக நீடித்து வரும் அவரது பேரன்பை, இரக்கத்தை பாடக்கூடிய பாடலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அன்னை மரியா அந்த செய்தி நான் சொன்னார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் வேளாங்கண்ணியில் தான் இருந்தேன். இந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி, அன்னை தெரேசா சபையை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய அந்த முதிர்ந்த வயதினருக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இல்லத்தில் தந்தையர்களோடு போயிருந்தேன். என்னை பொறுத்தவரை அங்கு நடக்கிற காரியம் நான் சொன்னது போல, அன்னை மரியாவை போல அந்த மக்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, கடவுள் அன்பாயிருக்கிறார், அவர் அவர்களை அன்பு செய்கிறார், அவர்கள் மீது கரிசனை கொண்டிருக்கிறார் என்பது தான். திரு அவை அது செய்யக்கூடிய எல்லா பணிகளிலும் வெளிப்பட வேண்டிய ஒரே நற்செய்தி, கடவுள் அன்பாயிருக்கிற அந்த செய்தி தான். பிரியமானவர்களே, அந்த ஒரு காரியம்தான் நடப்பதாக நான் பார்த்தேன். ஆக கேள், கூர்ந்து கேள், உடனிரு, அக்கறையுடன் உடனிரு, அறிவி, உரத்து அறிவி. இந்த காரியங்களை மனதில் நிறுத்துவோம். செல்லுகிற இடமெல்லாம், சந்திக்கிற எல்லா மக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே செய்தி, கடவுள் அன்பாய் இருக்கிறார், அந்த கடவுள் உன்னை உங்களை அன்பு செய்கிறார் என்பது தான். நீங்களும் சென்று இந்த செய்தி எல்லோருக்கும் சொல்லுங்கள். எல்லோரும் அந்த கடவுளுடைய பிள்ளையை
அவரது அன்பை மிகுதியாக பெற்றுக்கொண்டவர்களாய், அவரது இரக்க பெருக்கத்தை மிகுதியாக பெற்றுக்கொண்டவர்களாக வாழுகிற அந்த பெரும் பேறு வரட்டும். பிரியமானவர்களை, மீண்டுமாக திருத்தாயின் பரிந்துரையில் வேண்டுதலில் நீங்கள் இந்நாளில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் கனிவுடன் செவிமடுக்கட்டும். குவாதலுப்பே நகரில் ஜுவான் தியோகோ என்கிற அந்த ஏழை சிறுவனுக்கு அன்னை மரியா சொன்ன செய்திதான் உங்களுக்கு இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இறுதி செய்தி. அந்த சிறுவனை பார்த்து அன்னை மரியா சொன்னார், நான் உனக்கு துணை இல்லையா? உன் உள்ளம் கலங்க வேண்டாம், கவலைப்படாதே என்று. அதே போல 1 சாமுவேல் 1 இறை வார்த்தையில் சாமுவேலின் தாய் அண்ணாவை பார்த்து 7 இறைவாக்கிட சொன்ன வார்த்தைகளோடு இந்த மறைவுரை நிறைவு செய்கிறேன். சமாதானமாய் போங்கள், இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் அவரோட விண்ணப்பித்த உங்கள் எல்லா வேண்டுகோளுக்கும் கனிவுடன் செவிமடுப்பார். அடுத்த முறை இந்த பேராலயத்தை தேடி வருகிற போது அந்த கடவுளுக்கு, அந்த அன்னை மரியாவுக்கு, ஆரோக்கிய தாய்க்கு நன்றி சொல்ல வாருங்கள். ஆமென். தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். எதை தருவது உன் பரம், எல்லாமே உந்தன் கைவண்ணம். எதை தருவது உன் பதம், எல்லாமே உந்தன் கைவண்ணம். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். நாம் தீர்த்ததில் தீர்த்ததும் தீர்த்ததும்
பலியாய் சிலுவையிலே ஈந்தார். இதை உண்போர் என்றுமே வாழ்வாரின்றி நீயாக நான் மாற அருளை தந்தீர். இதை உண்போர் என்றுமே வாழ்வாரின்றி நீயாக நான் மாற அருளை தந்தீர். தேடி வந்து உமை தந்த என் நேசமே, தேடி வந்து உமை தந்த என் நேசமே, காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உமை தொழுகிறோம். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உமை தொழுகிறோம். பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு எங்கள் மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு எங்கள் வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, புனிதர் அனைவரில் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையின் திருநாளை கொண்டாடும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி. சிறப்பாக முதடியார் மரியாவின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த அன்னை வழியாகவே எங்களுக்கு அளித்ததால் உமது அன்பு பெருக்கையும் இரக்க பெருக்கையும் எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக மதமாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமணைக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால்
அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திரு பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையேறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி மொக்குப்பு கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு நிலையான காணிக்கையாக தருவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு சிறப்பாக புனிதன் நிறைந்த கன்னிகையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சி மிகுந்த மறைசாட்சிகள் மற்றும் எல்லா புனிதர்களோடும் நாங்களும் விண்ணக வாழ்வுக்கு தகுதியுடையவர்களாவோமாக. இவர்களுடைய ஜெபங்களாலும் பரிந்துரையாலும் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகின்ற இந்த திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியையும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இந்த உலகில் பயணம் செய்யும் உம்முடைய திரு அவையை சிறப்பாக உம் அடியாராய் எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருள். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து
அவர்களோடு உமது மாட்சிமையால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அடைத்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. புன்னகை நிறைந்த முகத்துடன் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்டு திருப்பலில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. People belonging to other religions and denominations are requested to be seated in their places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. தேசவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, 2 வார்த்தைகளில் நன்றி சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, இந்த மழையை தந்து அன்னையினுடைய கொடியேற்றத்தையும் இந்த திருவிழாவையும் ஆசீர்வதித்த நம்முடைய எல்லாம் வல்ல மூவர் இறைவனுக்கும் அன்னை வேளாங்கண்ணி தாய்க்கும் நன்றி. நன்றி சொல்வது இந்த நாளிலே பழக்கமில்லை. ஆனாலும் இன்று நன்றி சொல்ல வந்திருப்பதன் நோக்கம், நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மோடு இந்த கொடியேற்றத்தில் பங்கு கொண்ட திரு மனோஜ் தங்கராஜ் சிறுபான்மையினர் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நாகை பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்களுக்கும், திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்களுக்கும், நாகை ஆட்சியாளர் அவர்களுக்கும், நாகை காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும், நாகூரிலிருந்து வந்திருந்த தர்காவிலிருந்து வந்திருந்த பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லத்தான் இங்கே நிற்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இதில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆயரவர்கள் வருகின்ற நாட்களிலே ரோமை பயணம் செல்வதாக சொன்னார்கள். ஆகவே நம்மோடு இணைந்து இந்த நாளிலே சிறப்பாக நமக்காக ஜெபித்த ஆயர் அவர்களுக்கு மிகச்சிறப்பான நன்றியையும், அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்ற பயணத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் புதிய அனுபவங்களை பெறவும் வாழ்த்துகின்றோம். We wish you a very happy journey. Bon voyage. Thank you very much. நன்றி. எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்தும். நான் எழுந்து நிற்கிறீங்க. மன்றாடுவோமா. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய தாயின் திருநாளில் பெரும் மகிழ்ச்சி உறுகிற நாங்கள் எம் அன்னையை கண்டு பாவித்து அவரது பரிந்துரையில் உமது எல்லா அருளையும் ஆசையையும் பெற தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித ஆரோக்கிய தாயின் தாய்மை வேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய தாயின் வழியாக வாழ்வின் காரணராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே பெற தகுதி பெற்ற நீங்கள் அந்த அன்னையின் அருள் காவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு ஒன்று கூடி வந்து அத்திருத்தாயின் திருநாளை கொண்டாடுகிற நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக.
ஆசீர் பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு